சட்டவிரோதமாக எல்லையை கடக்க முயன்ற சேலையூர் போலீஸ் சிறப்பு சப் இன்ஸ்பெக்டரை வங்கதேச ராணுவம் கைது செய்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் மீரான் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் மீரான், கூடுதல் விவரம். வணக்கம். சட்டவிரோதமாக எல்லைக்கு முன்னதாக சேலையூர் போலீஸ் சிறப்பு சப் இன்ஸ்பெக்டரை தாங்கள் கைது செய்திருப்பதாக வங்கதேசத்திலிருந்து ராணுவ அதிகாரி தமிழக காவல்துறை தலைமை அலுவலகத்திற்கு தகவல் அனுப்பியிருக்கிறார்கள். சென்னை சேலையூர் காவல் நிலையத்தில் சிறப்பு சப் இன்ஸ்பெக்டராக ஜான் செல்வராஜ் என்பவர் பணியாற்றி வந்தார். அவர் தற்போது மருத்துவ விடுப்பில் இருப்பதாக காவல்துறையினர் தெரிவிக்கிறார்கள். திருச்சியை சேர்ந்த செல்வராஜ் மடிப்பாக்கத்தில் தங்கி சேலையூர் காவல் நிலையத்தில் சிறப்பு சப் இன்ஸ்பெக்டராக வேலை பார்த்து வந்தார். ஏற்கனவே அவர் விடுமுறை எடுத்திருந்ததாகவும் தொடர்ந்து மருத்துவ விடுமுறையை நீட்டித்து அவர் கடிதம் அளித்திருந்ததாகவும் போலீசார் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் வங்கதேசத்தில் அவர் சட்டவிரோதமாக எல்லையை கடக்க முயன்றதாகவும் அவரை நாங்கள் கைது செய்து வைத்திருப்பதாகவும் வங்கதேச அதிகாரிகள் தமிழக காவல்துறை தலைமையகத்துக்கு தகவல் அனுப்பியிருக்கிறார்கள். இது தொடர்பாக தாம்பரம் மாநகர போலீஸ் கமிஷனர் அலுவலகத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்கள் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த ஜான் செல்வராஜை பொறுத்தவரைக்கும் அவர் மடிப்பாக்கத்தில் தங்கி சேலையூர் காவல் நிலையத்தில் பணியாற்றி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த கோர்ட் வழக்குகள் சம்பந்தப்பட்ட இந்த கோர்ட்டாளி என்று சொல்வார்கள், அந்த பணிகளை அவர் செய்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இவர் திருச்சியில் இருக்கும் பொழுது ஏற்கனவே சஸ்பெண்ட் செய்யப்பட்டதாகவும் தகவலையும் போலீசார் தெரிவிக்கிறார்கள். இந்த நிலையில் அடிக்கடி அவர் நீண்ட நாட்களாக விடுமுறை எடுத்து வந்ததாகவும் தற்போது அவர் மருத்துவ விடுப்பில் சென்று இருப்பதாக கூறி சென்ற நிலையில் சட்டவிரோதமாக எல்லையை கடக்கும் பொழுது வங்கதேச ராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டதாகவும் கிடைத்துள்ள தகவலானது காவல்துறை வட்டாரத்தில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். சட்டவிரோத கும்பலுடன் ஏதாவது தொடர்பு ஏற்பட்டு அவர்களும் அவர் சென்றார் என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த சம்பவமானது தமிழக காவல்துறையில் ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.